we can see Criminal Procedure Code. Next, Chapter 21A, Plea Bargaining. இந்த வகுப்பில் குற்றவியல் நடைமுறை சட்டம் அத்தியாயம் 21A, Plea Bargaining, பேரம், நீதிமன்றத்துடன் பேரம் நடத்துவது என்பதுதான் இந்த அத்தியாயத்தின் அடிப்படை நோக்கமாகும். எது சம்பந்தமாக ஒரு பேரம் வைக்கலாம்? bargaining with regard to put an end to case, we are entitled to bargain with the court how to finish the case. This chapter shall apply in respect of accused against whom. இந்த அத்தியாயம் கீழ்கண்ட குற்றங்களுக்கு உள்ள எதிரிகளுக்கு பொருந்தும். ஸோ தை following the offences defined 1A and 1B. 1A, which of the offences this chapter can be utilized to finish a case. That is what is the 1A? A report forwarded by a police officer in charge by the police station 173 alleging that the offence appeared to be committed by him other than the offence punishable death or imprisonment for or term not exceeding provided under law of time being in force. ஸோ ஒரு போலீஸ் தரப்பில் புலன் விசாரணை முடித்து குற்றவியல் நடைமுறை சட்டம் 173 இறுதி அறிக்கையை தாக்கல் செய்த பின்னிட்டு அவர் மீது தாக்கல் செய்யப்பட்ட குற்ற அறிக்கையில் அவர் மீதான குற்றங்களுக்கு தண்டனையானது மரண தண்டனையோ ஆயுள் தண்டனையோ அல்லது 7 ஆண்டுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அந்த மாதிரி குற்றங்களுக்கு மட்டும்தான் இந்த அத்தியாயத்தை பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி குற்றங்களுக்கும். ஸோ த offences after laying the charge by the police only it is applicable mainly for the police case, that is the 1A. After filing a final report under 173 CRPC, the offences stated in the final report should be less than 7 years punishment. Then it should not be punishable with life or death imprisonment. So an offence which is punishable not exceeding 7 years that can be dealt under this chapter. ஸோ இந்த அத்தியாயத்தில் ஒரு குற்றம் 7 ஆண்டுக்கு மிகாமல் இருந்தால் குற்றத்தின் தண்டனை ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை இல்லாத குற்றமாக இருந்தால் இந்த அத்தியாயத்தில் அதாவது பேரம் பேசுதலுக்கு பயன்படுத்தலாம். அந்த மாதிரி தென் a magistrate has taken an offence for complaint other than the punishable with death or imprisonment for not exceeding 7 years. ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தால் அது மேலே வழக்கு கோப்புக்கு இருப்பது private complaint is filed under section 200 CRPC. The same is not punishable with the term not exceeding 7 years and it should not be punishable with the life or death imprisonment. Such a kind of offence can be dealt under this chapter. ஸோ அந்த மாதிரி தனி புகார் தாக்கல் செய்யப்பட்டு அந்த தனி புகாரில் உள்ள குற்றங்கள் உண்டான தண்டனையானது 7 ஆண்டுகளுக்கு மிகாமலும் ஆயுள் தண்டனையோ அல்லது மரண தண்டனையை விளைவிக்கக்கூடிய குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அந்த குற்றங்களுக்கு இந்த அத்தியாயத்தை பயன்படுத்தலாம். For timing, after examining the complaint and witness under 200 and issue process and 204, இந்த மாதிரி 200ல் டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுத்துகிட்டு 204ல் இஷ்யூஸ் அதை ப்ராசஸ் இஷ்யூ பண்ணி ஆஃப்டர் தி அப்பியரன்ஸ் ஆஃப் தி அக்யூஸ் திஸ் சாப்டர் இஸ் ஒயர்லி அப்ளிகபிள். தனி புகார் தாக்கல் செய்யப்பட்டால் 200ல்
அந்த சோன் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து 204 எதிரியை ஆஜராக சொல்லி ஆஜரான பின்னிட்டு இந்த அத்தியாயத்தின் கீழ் நாம் மனு தாக்கல் செய்ய இந்த அத்தியாயத்தை பயன்படுத்தி வழக்கை முடிக்கலாம். But it's not does not apply to which offences socio-economic condition of the country has been against women or child below age 14 years. So, socio-economic சமூக பொருளாதார குற்றங்களுக்கு அது எவ்வளோ தண்டனை இருந்தாலும் சமூக பொருளாதார குற்றம். So, if it is the offences which affects the socio-economic condition of the country, such a kind of offense cannot be dealt under the chapter 21A. ஸோ இந்த 21A அத்தியாயத்தில் பொருளாதாரம் மற்றும் சமூகத்தை பாதிக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் இந்த அத்தியாயத்தை பயன்படுத்தக்கூடாது. அதே போன்று பெண்களுக்கு எதிரான குற்றமாக இருந்தாலும் ஸோ த அஃபென்சஸ் எகெயின்ஸ்ட் தி உமன் திஸ் சாப்டர் should not be used. ஸோ தட் இஸ் தி இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றமாக இருந்தாலும் இந்த அத்தியாயத்தை பயன்படுத்தக்கூடாது. ஆர் ஏ சைல்டு பிலோ தி விக்டிம் இஸ் ஏ சைல்டு பிலோ 14 years. ஒரு குழந்தைக்கு மேல் குற்றம் புரிந்திருந்தால் 14 வயதுக்கு கீழுள்ள குழந்தைக்கு மேல் குற்றம் புரிந்திருந்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணாக குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அந்த வழக்குகளிலும் இந்த அத்தியாயத்தை பயன்படுத்தக்கூடாது. தட் இஸ் தி வாட் ஆர் தி அஃபென்சஸ் தட் கேன் பி யூஸ்டு under this chapter. That is defined an offence punishable up to 7 years, not exceeding 7 years should not be, and that such a kind of offences should not be dealt under this chapter 21A. Likewise, if it is affect the socio-economic and if it is an offence against the woman, it is an offence against a child below 14 years, then such a kind of offence should not be dealt under this chapter. Then the 260A subsection 2, for the purpose of the central government may notify மத்திய அரசு இந்த பொருளாதாரம் பாதிக்கக்கூடிய குற்றங்கள் எது என்று வரையறை செய்து அறிவிப்பதற்கு இந்த சாப்டரில் எந்தெந்த குற்றங்களை பொருளாதாரமும் அல்லது சமூகத்தை பாதிக்கக்கூடிய குற்றம் என்பதை மத்திய அரசு நிர்ணயம் செலவு. Offences should not be dealt under this chapter can be defined which are socially and economically affecting the country. So that offence should not be dealt under this chapter can be defined by the central government. That is the basic thing. Then 265B application for plea bargaining. இதில் எப்படி மனு தாக்கல் செய்வது? A person accused of an offence may apply the plea bargaining in which the offence pending trial. ஒரு நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது ஒரு மனு இந்த அத்தியாயத்தின் கீழ் ஒரு நீதிமன்றத்திற்கு மனுவை தாக்கல் செய்யலாம். That is, a person is accused and may file an application. So the accused is entitled to file an application under the chapter 265B under section 265D to the court in which the trial is pending. எந்த கோர்ட்டில் விசாரணை இருக்கு அந்த நீதிமன்றத்தில் இந்த அத்தியாயத்தின் கீழ் ஒரு மனு தாக்கல் செய்யலாம். The application shall contain the brief discussion description of the case relating to which the application including the offence which shall be accompanied by an affidavit shown by stating that he voluntarily preferred and after understanding nature and extent of the punishment under law and plea the bargaining case that he was not previously convicted in which is a charged offence. The application என்னென்ன விவரங்கள் இருக்க வேண்டும் என்றால் the application under subsection 1 shall contain என்னென்ன இருக்க வேண்டும், brief of description of the case, அந்த வழக்கின் ஒரு சுருக்கமான முறையில் அந்த வழக்கை பற்றி முழு விவரம் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். including the offence which is அந்த எந்த குற்றத்தை நாம் உள்ளது என்றதும் and shall be accompanied by an affidavit shown by the accused. ஒரு பிரமாண பத்திரிகை எதிரி தாக்கல் செய்ய வேண்டும். அந்த பிரமாண பத்திரிகையில் என்னென்ன இருக்குன்னா
இந்த மனுவானது என்னால் விருப்பப்பட்டு தாக்கல் செய்யப்படுகிறது, யாரும் என்னை வற்புறுத்தவில்லை என்று அந்த பிரமாண பத்திரிகையில் கூற வேண்டும். அண்ட் அண்டர் தி நேச்சர் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஃபார் த அஃபென்ஸ் லா, அதனால் இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை என்பதை தெரிந்து கொண்டேன். பிடியா பார்கெனிங் இன் திஸ் கேஸ் அண்ட் ஹி ஷல் நாட் ப்ரீவியஸ்லி கன்விக்டட், நான் வேறு குற்றங்கள் எதற்கும் இதுவரை தண்டனை பெறவில்லை என்பதையும் அந்த பிரமாண பத்திரிகையில் கூற வேண்டும். ஸோ தி accused should file an application along with an affidavit. The affidavit should contain the he voluntarily submitting the application under plea of bargaining and punishment, he knows the punishment and he is not previously convicted. These things should be given in the form of affidavit. Further, in the application itself, the nature of the offense which accompanied by, ஸோ அந்த மனுவில் என்ன மாதிரி குற்றம் தன் மீது சாட்டப்பட்டது என்பதையும் குறிப்பிட வேண்டும். தட் இஸ் தி 265B subsection 2. Then the subsection 3, after receiving the application, so after receiving the application and filed under 265(1), 265(1) படி அந்த என்னென்ன விவரங்கள் 2ல் கூறியுள்ளபடி அந்த மனு இருக்குமானால் அந்த மனுவை பெற்ற பின்னிட்டு, ஸோ ஆஃப்டர் தி ஃபைலிங் எ பெட்டிஷன் 265(B)(1) subsection 1, the particulars as stated in the subsection 2, all other particulars, and the court issue notice to the public prosecutor or complainant as the case may and accused. If it is a police case, the notice will be given to the public prosecutor by the court itself. If it is a private complaint, notice will be given to the complainant. ஸோ ஒரு அரசு தரப்பு வழக்காக இருக்கும் பட்சத்தில் காவல் அதிகாரிகளால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு இந்த மனுவின் உள்ள அறிவிப்பை கொடுக்க வேண்டும். அதே தனி புகார்தாரராக இருக்கும் பட்சத்தில் எதிரி தாக்கல் செய்த மனுவினை பொறுத்து அந்த புகார்தாரருக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்க வேண்டும். தட் இஸ் தி subsection 3 of 265B. Then the subsection 4 of 265B. ஸோ அந்த 265B நாலாவது துணைப்பிரிவு என்ன சொல்ல, when the complaint or public prosecutor as the case may be, பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தாலும் அந்த தனி புகார் கொடுத்த புகார்தாரராக இருந்தால் அக்யூஸ் appear on the day fixed under section 3 and examine the accused in camera. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டால் அந்த டே ஃபிக்ஸ் பண்ணி எந்த டேட்டில் அந்த மனு விசாரணைக்கு போட்டிருக்க அந்த தேதியில் ஆஜராகி எதிரி ஆஜராக வேண்டும். எதிரியை மூடிய நீதிமன்றத்தில் கேமரா ப்ரொசீடிங்ஸ்னால் அந்த வழக்கு எதிரி மற்றும் புகார்தாரர், அரசு தரப்பு வழக்கறிஞர், டிஃபென்ஸ் வழக்கறிஞர் தவிர யாரும் இல்லாமல் எல்லாத்தையும் கதவையெல்லாம் சாத்தி இன் கேமரா ப்ரொசீடிங்ஸில் அந்த எதிரியை விசாரிக்க வேண்டும். தட் இஸ் தி இன் கேமரா. The accused should appear on the day fixed for hearing under section 265 subsection 3. On the day according to subsection 4, the accused will be examined by the court in camera. Then where the other party has not present to satisfy the accused voluntarily. ஸோ அந்த மற்றவங்க இருக்கிறாங்களா, அது இப்போ எதனால் வரலைங்கிறது தெரிஞ்சு கொண்டு whether the accused filed this application voluntarily, அந்த எதிரியானவர் தான் யாராச்சும் வற்புறுத்தி பண்ணாங்களா இல்லது அவரே சுய விருப்பத்துடன் இந்த மனு தாக்கல் செய்த என்பதை நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும். The court should confirm that it is a voluntary application filed by the accused. Otherwise, if it is given by some of the police official or some other person and they pressurize the accused and to file the petition under 265B, then the accused the petition cannot be entertained. ஸோ அந்த மாதிரி ஒரு எதிரியை வற்புறுத்தி நீங்கள் இதன் அடிப்படையில் பண்ணுங்கன்னு சொல்லி காவல் அதிகாரியை மிரட்டி பயிர்ந்தால் கூட அந்த மாதிரி இருந்தால் இந்த மனுவானது நினைக்கத்தக்கதல்ல. தட் இஸ் தி அது the court should satisfy itself, it should be voluntarily filed. நீதிமன்றம் தான் முதலில் இது இந்த சுயமாகத்தான் பயிர் பண்ணியிருக்கா, யார் வற்புறுத்தலைங்கிறத முடிவு செய்ய வேண்டும்.
where the court is satisfied the application by voluntarily, நீதிமன்றம் அந்த மனுவானது அவரே சுய விருப்பத்துடன் தாக்கல் செய்துள்ளார் என்பதை முடிவு செய்ய வேண்டும். And it shall provide time to the public and the complainant as the case may be and the accused work out mutually satisfactory disposition. பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தால் கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் ரெண்டு பக்கம் பேசி இந்த கேஸ் எப்படி முடிக்கலான்னு சொல்லி இரண்டு தரப்பினர் அந்த கம்ப்ளைண்ட் அந்த டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் போலீஸ் கேஸ் வந்து அவர்கிட்ட பேசணும், அல்லது ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் புகார்தாரர்கிட்ட பேசி இதை எந்த வகையில் இந்த வழக்கை முடிக்கலாம் என்று முடிவு செய்யலாம். ஹவு டு ஒர்க் அவுட் தி ரெமெடி ஃபார் மியூச்சுவல் சாட்டிஸ்ஃபேக்டரி டிஸ்போசல். ரெண்டு பேரும் திருப்தி அடைகிற மாதிரி எதிரியும் அந்த புகார்தாரனும் திருப்தி அடைவதில் ஒரு வயா மீடியா பேசி ஒரு மீடியேட் பண்ணி விச் இன்க்ளூட் தி விக்டிம் பை தி அக்யூஸ் காம்பன்சேஷன் அண்ட் எதர் எக்ஸ்பென்ஸ். அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நஷ்டஈடும் செலவு தொகையும் கொடுக்க வேண்டும். தேர் ஆஃப்டர் ஃபிக்ஸ் டேட் ஃபார் ஃபர்தர் ஹியரிங். இந்த மாதிரி அதற்கு பின்னிட்டு வந்து வாய்தா போடலாம் அப்படின்னு. தென் தி பி 265B சப்செக்ஷன் 4 அதில் வந்து பி என்ன சொல்லுதுன்னா, கோர்ட் ஃபைன்ஸ் த அப்ளிகேஷன் ஹேஸ் பீன் ஃபைல்ட் இன்வாலண்டரிலி பை தி அக்யூஸ் ஆர் ப்ரீவியஸ்லி கன்விக்டட். நீதிமன்றம் இவர் யாரோ வற்புறுத்தி தாக்கல் செய்துள்ளார் என்று நீதிமன்றத்துக்கு தெரிய வரும் பட்சத்தில் the court finds that it is not voluntarily filed by the accused or the accused is already previously convicted for some other offense. A previous convict cannot use this chapter to close the case. ஏற்கனவே தண்டனை பெற்ற கைதியாக இருந்த எதிரி இருப்பாரானால் இந்த மனு அவருடைய மனு இந்த அத்தியாயத்தை அது நிலைக்கத்தக்கதல்ல. And convicted in the has been charged the same shall proceed and accordance with the provision stage and application filed under subsection 1 and has been charged the application filed involuntary and has been filed from stage and the application filed. So that is the basic things. Then 265C guidelines for mutual satisfactory disposition. இப்போ ரெண்டு பேரும் எவ்வாறு வந்து இரண்டு தரப்பினரும் வந்து பரஸ்பரமாக இந்த வழக்கை முடிக்கிறது, அதுக்கு என்னாச்சு நடைமுறை இருக்குதா, வாட் இஸ் தி ப்ரொசீஜர் கான்டம்ப்ளேட்டட் டு டிஸ்போஸ் ஆஃப் தி கேஸ் பை மியூச்சுவலி accused and the complainant, how to work out the remedy, what is the procedure, whether any யாட்ஸ்டிக் இந்த மாதிரி இருந்தால் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் நடைமுறை உள்ளதா என்றால் 265G சில வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு வழக்கை முடிப்பது என்று வழிமுறையா. இன் ஒர்க்கிங் அவுட் மியூச்சுவல் சாட்டிஸ்ஃபேக்டரி இரண்டு தரப்பினரையும் திருப்திப்படுத்தி டிஸ்போசிஷன் ஆஃப் தி கேஸ் அண்ட் சப்செக்ஷன் ஷல் தி ஃபாலோயிங் ப்ரொசீஜர் கீழ்கண்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஸோ த ஃபாலோயிங் ப்ரொசீஜர், வாட் இஸ் தி ப்ரொசீஜர்? In case instituted and a police report, காவல்துறை அதிகாரியினால் ஒரு இறுதி அறிக்கை தாக்கல் செய்த கோர்ட் shall issue notice to the public and the police officer who investigated, accused and victim of participate in the meeting to work out the satisfactory disposition. ஸோ அந்த காம்ப்ரமைஸ் பண்ணோன்னா யார் யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்யூஸ் இருக்கணும், அரசு தரப்பு வழக்கறிஞர் இருக்கணும், அந்த புலனாய்வு அதிகாரி இருக்கணும், அந்த பாதிக்கப்பட்ட நபரும் இருக்க வேண்டும். ஸோ தீஸ் ஆர் தி பர்சன் should participate in the proceedings under this chapter. So to dispose of the case, the accused and public prosecutor, police officer, investigating police officer, victim party, all should be present, and thereafter only satisfactory disposition of the case can be done, worked out. That can be worked out after hearing all these party. இந்த மாதிரி அனைத்து அரசு தரப்பு வழக்கறிஞர், புலனாய்வு அதிகாரி, எதிரி மற்றும் பாதிக்கப்பட்ட நபர் அனைவரையும் சேர்த்து வைத்து ஒரு மீட்டிங், ஒரு சந்திப்பு ஏற்படுத்தி எவ்வாறு இந்த வழக்கினை
திருப்தியாக இரண்டு தரப்பினரும் எதிரி தரப்பினரும் புகார் தரப்பினரும் திருப்தியாக முடிப்பது எப்படி என்பதை முடிவு செய்ய வேண்டும் நீதிமன்றம். The provided that throughout such a procedure working out satisfied it shall be duty at the court to ensure the entire proceeding is completely voluntary by the parties participating. அந்த மாதிரி அந்த நடைமுறை அந்த நடக்கும் பொழுது இந்த அப்ளிகேஷன் அவர் சுயமாக நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள யாரும் கம்பல் பண்ணவில்லை. There is no compulsion on the part of the accused or victim to put an end to the case under this chapter that should be satisfied by the court. நீதிமன்றம் தான் இந்த மாதிரி இருவருமே விக்டிமாகட்டும் எதிரியுமாகட்டும் இருவரும் இந்த பரஸ்பரமாக அந்த வழக்கை முடிப்பதற்கு ஒத்துக்கொண்டார் என்பதை நீதிமன்றம் உறுதி செய்ய வேண்டும். And further the accused if he desires may participate in such a meeting with his pleader. எதிரிக்கு வக்கீல் ஆஜராகலாம் என்றால் ஆஜராகலாம். That is the provision. We engage a counsel. The counsel is also entitled to participate in the conciliation meeting. அந்த மாதிரி ஒரு சமாதான மீட்டிங்கில் வழக்கறிஞர் எதிரிக்கு ஆஜராகியிருந்தால் அந்த வழக்கறிஞரும் பங்கு கொள்ளலாம் என்பது proviso. Then the case instituted otherwise than a police report. இப்போ போலீஸ் ரிப்போர்ட்டில் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா அந்த கோர்ட் ஷால் இஷ்யூ நோட்டீஸ் டு தி அக்யூஸ் எதிரிக்கு அறிவிப்பு அனுப்பும். விக்டிம் ஆஃப் தி பார்ட்டிசிபேஷன் இன் மீட்டிங் ஒர்க் அவுட் தி டிஸ்போசல். எதிரியும் பாதிக்கப்பட்ட நபரையும் இருவரையும் வைத்து அந்த மீட்டிங்கை நடத்தி முடிக்கும் நீதிமன்றம். இட் இஸ் அந்த ப்ராசஸ் அண்ட் வாலண்டரிலி அந்த புகார்தாரரும் எதிரியும் விருப்பமாகத்தான் இந்த நடைமுறையில் பங்கு கொண்டார் என்பதை நீதிமன்றம் சாட்டிஸ்ஃபை ஆக்க வேண்டும். ஸோ த கோர்ட் திருப்தி அடைய வேண்டும். இந்த இருவரும் யாருடைய எதிரியாகட்டும் புகார்தாரராகட்டும் யாருடைய வற்புறுத்தல் இல்லாமல் அவங்களே பிரியப்பட்டு தான் இந்த விசாரணைகள் கலந்து கொள்கிறார் என்பதை நீதிமன்றம் திருப்தி அடைய வேண்டும். That is the basic things. Then the 265D report of mutually satisfied is to be submitted before the court. ஸோ அந்த மாதிரி எல்லாம் முடித்த பிற்பாடு நீதிமன்றத்தின் முன்னால் அந்த மீட்டிங் முடிஞ்ச பிற்பாடு நீதிமன்றத்தின் முன்னால் அந்த அறிக்கையினை தாக்கல் செய்யப்பட வேண்டும். வேர் இன் a meeting under 265C satisfactory disposal has been worked out. இதில் இரண்டு தரப்பினருக்கும் திருப்தியாக இந்த வழக்கை முடிக்கலாம் என்பதை ஒரு அறிக்கையாக. So the report can be prepared how to dispose of in this case, what is the procedure worked out in this case, in the procedure, what is the remedy available for the accused and the complainant should be stated in that report. The court shall prepare a report and disposition signed by the proceeding officer. அதுக்கப்புறம் நீதிமன்றம் ஒரு அறிக்கையை தயார் செய்து அது நீதிமன்றம் கையெழுத்திட வேண்டும். ஆல் அதர் பர்சன் பார்ட்டிசிபேட் இந்த மீட்டிங் யார் இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டாங்களோ அந்த 265C மீட்டிங்கில் கலந்து கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் அந்த அறிக்கையில் கையொப்பமிட வேண்டும். இந்த மீட்டிங் நோ சச் டிஸ்போசிஷன் ஒர்க் அவுட் அந்த மாதிரி எந்த விதமான முடிவும் ஏற்படவில்லை என்றால் the court shall record the observation and proceed according to the from the stage of application and to fight in this case. ஸோ அந்த வழக்கை அதோடு முடிச்சுட்டு இந்த மனுவை ஒரு இருவருக்கு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த சாப்டர் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற கட்டத்தில் உடனே நீதிமன்றம் அந்த மனுவினை முடிவுக்கு கொண்டு விட்டு மற்ற வழக்கு சாட்சி விசாரணைக்கு ஆரம்பிக்கலாம். That is the so the court is entitled to put an end to the procedure if there is no amicable settlement is not arrived between the parties. Then the court can put an end to the application filed under 265B. That is the base. Then the 265E disposal of the case. அந்த வழக்கை எப்படி கடைசியாக முடிக்கலாம்? What is it? If a satisfactory disposal has been worked out. நீதிமன்றம் இந்த மாதிரி முடிச்சுக்கலான்னு சொல்லி இரண்டு தரப்பினரும் நீதிமன்றம் அரசு தரப்பு வழக்கறிஞர் எதிரி வழக்கறிஞர் அனைவரும் சரி இந்த மாதிரி முடிச்சுக்கலான்னு சொல்லி ஒரு தீர்வு காண்டு அந்த அறிக்கை கொடுத்தால்
and the court shall dispose of the following manner. அந்த அறிக்கையின் அடிப்படையில் கீழ்கண்ட வகையில் வழக்கினை முடிக்கலாம். என்ன ஒன்று? ஃபர்ஸ்ட் ஏ, the court shall forward compensation to the victim according to the disposition 265D. அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நஷ்டஈடு வழங்க உத்தரவிடலாம். ஸோ the court shall award compensation to the victim when the disposition of the case in 265D. 265Dயில் வழக்கு முடிக்கலான்னா அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நஷ்டஈடு தொகை வழங்க உத்தரவிட வேண்டும். அண்ட் குவாண்டம் அண்ட் ஹியர் தி குவாண்டம் பார்ட்டிஸ் அண்ட் குவாண்டம் ஆஃப் பனிஷ்மெண்ட், என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை இருதரப்பினர் கேட்க வேண்டும். ரிலீஸ் அக்யூஸ் ஆன் ப்ரொபேஷன் ஆஃப் குட் கான்டக்ட் ஆர் அட்மானிஷன். ஸோ இந்த மாதிரி நன்னடத்தையில் பிஓவில் விடுதலை பண்ணலாம் அல்லது மன்னிச்சு விடுதலை அளிக்கலாம். இனிமேல் தப்பு செய்யக்கூடாதுன்னு மன்னிப்பு கொடுத்து 360 CRPCயில் மன்னிப்பு கொடுத்து அந்த எதிரியை விடுவிக்கலாம். டீலிங் வித் அக்யூஸ் அண்ட் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபெண்டர்ஸ் ஆக்ட், பிஓ ஆக்டில் டீல் பண்ணி முடிக்கலாம். ஸோ த அக்யூஸ் must pay the compensation. The accused is entitled to release on probation or on admonition. So that is the after giving admonition and the accused will be released, or otherwise probation of offenders act can be used to dispose of the case. That is the main thing. Then B, after hearing A, the court is appeal 360 probation of offenders act. நீதிமன்றம் ஏ பிரகாரம் அது நன்னடத்தை சட்டத்தின் கீழ் விடுவிக்கலாம் என்று முடிவு செய்ய மே அதர் லா அட்ராக்ட் இன் கேஸ் அக்யூஸ் மே பி ரிலீஸ்ட் ஆன் ப்ரொபேஷன். ஸோ அந்த நன்னடத்தை விதியின் கீழ் சட்டத்தின் கீழ் ஒருத்தனை விடுவிக்கலாம் என்றால் நன்னடத்தை சட்டத்தின் கீழ் 360 CRPC படி நன்னடத்தை சட்டத்தின் அடிப்படையில் அவரை விடுவிக்கலாம் இந்த எதிரியை. ஸோ த அக்யூஸ் கேன் பி ரிலீஸ் அண்டர் PO after paying compensation to the victim. That is the procedure. Then next, under class B, they find that the minimum punishment has been provided under law for the accused. The sentence of the accused half minimum punishment. If any minimum punishment, குறைந்தபட்ச தண்டனை ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று இருந்தால், so certain offences are given punishment with minimum imprisonment. Suppose minimum 3 months or minimum 3 months. குறைந்தபட்ச தண்டனை சிறை தண்டனை 3 மாதம் கொடுக்க வேண்டும் என்று சில குற்றங்களுக்கு வரையறை செய்யப்பட்டிருக்கும். அந்த மாதிரி குறைந்தபட்ச தண்டனை உள்ள குற்றங்களாக இருக்கும் பட்சத்தில், இப்போ சப்போஸ் minimum punishment is 3 years, then the 1.5 months punishment can be awarded to the accused. அந்த மாதிரி குறைந்தபட்ச தண்டனை 3 மாதமாக இருக்கும் பட்சத்தில் அதில் 1.5 மாதம் தண்டனையாக அளிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. ஸோ தட் இஸ் தி மினிமம் பனிஷ்மெண்ட். half of such a minimum, பாதியை அளிக்கலாம். ஆஃப்டர் ஹியரிங் த B, the court may offense committed is not covered under B and G, then the court may sentence 1/4 of the punishment or against for the such an offense. அந்த இதை எதிரியுமே பிஓடைய அல்லது மன்னிச்சோ விடுதலை அளிக்கவில்லை என்றால் அந்த குற்றத்திற்கு 1/4 பாக தண்டனையை அளிக்கலாம். up to 1/4 of the punishment can be awarded when the accused is not released under 360 PO under PO Act or 360 after admonition. That is the basic thing. Then 265F, judgment of the court. அந்த தீர்ப்பு எவ்வாறு இருக்க வேண்டும்? The court shall deliver its judgment in terms of 265E. இந்த 265E பிரகாரம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதனுடைய சாதாரணத்தின் அடிப்படையில் அந்த நீதிமன்றத்தில் அவையறிய பகரலாம். The court is entitled to pronounce its judgment in the open court. What is the remedy available arrived under 265E of this chapter? So that is the and same shall be signed by the judgment will be signed by the proceeding officer. அந்த நீதித்துறை நடுவர் அந்த தீர்ப்பில் கையொப்பமிட வேண்டும். Then the 265G, finality of the judgment.
இந்த தீர்ப்பு இறுதியானதாகும். அதற்கு மேல்முறையீடு கிடையாது. இந்த அத்தியாயத்தில் ஒரு வழக்கு முடிக்கப்பட்டால் அதற்கு மேல்முறையீடு கிடையாது. The judgment delivered by the court under 265G, ஒரு நீதிமன்றம் இந்த சாப்டர் 265G பிரகாரம் ஒரு தீர்ப்பு வழங்கிவிட்டால் shall be final, அதுதான் இறுதியானது. So whatever the judgment is passed under 265G, then no appeal will lie. ஸோ அதில் மேல்முறையீடு கிடையாது என்பதுதான். Except with the D of the 136 or writ petition before the High Court. சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தால் 136 ஆர்டிக்கல் 136 இப்போ அனுமதி வாங்கி ஃபைல் பண்ணலாம். அதே ஸ்டேட் கோர்ட்டாக இருந்தால் ஆர்டிக்கல் 226 227 அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் ரிட்டு தாக்கல் செய்யலாம். shall die against such a judgment. அந்த தீர்ப்புக்கு எதிராக only writ remedy is available. If it is Supreme Court 136 article, if it is a High Court article 226 or 227 is available, then the power of the court in Plea of the bargain. 265H நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் என்ன? இந்த பேரம் பேசுதலில் a court shall, for the purpose of discharging all the powers vested in respect of bail, trial and other matters relating disposal of the case. இதில் எல்லா அதிகாரம் நீதிமன்றத்திற்கு பெயில் விடனாலும் விடலாம், ட்ரையல் நடத்துறதுனா நடலாம், அதர் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டிஸ்போசல் ஆஃப் தி கேஸ் என்னென்ன பண்ணணுமோ அத்தனை நடைமுறையும் இந்த சாப்டரின் அடிப்படையில் பண்ணுவதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டது. தட் இஸ் தி கோர்ட் இஸ் என்டைட்டில்டு டு யூஸ் தி பவர் as like a bail or the trial of offence, other matters relating disposal of the case. That is the then the 265I, period of detention undergo by the accused to be set off against the sentence of imprisonment. ஆல்ரெடி அவர் ஜெயிலுக்கு இருந்திருந்தால் இருந்த நாளை கழித்து விடுதலை கழித்து அந்த தண்டனையை அனுபவிக்க உத்தரவிடலாம். That is the set off. A person is already undergone some period of imprisonment. Already the awarded sentence will be deducted from the undergone period, and the remaining period you should go inside the jail. ஸோ ஒரு வழக்கில் நீதிமன்றத்தில் ஜாமீனுக்காக எஃப்ஐஆர் ஸ்டேஜில் கைது செய்யப்பட்டு 1 மாதம் இருந்திருக்கிறாரு. ஒரு 3 மாதம் தண்டனை கொடுத்தாங்கன்னா அந்த 1 மாதத்தை கழித்து 2 மாதத்தை அவர் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவார். ஸோ whenever a person is arrested and released on bail after 1 month in the FIR stage, then the punishment is awarded for 3 months. The period undergone in the stage of FIR, that is 1 month, will be deducted, and 2 months to serve the sentence of 2 months he should undergo imprisonment and jail imprisonment. That is the basic things. So the saving clause, the provision of the shall effect of notwithstanding any inconsistent. இந்த சிஆர்பிசியில் எந்த முரண்பாடுகள் இருந்தாலும் containing any other provision of this code, இந்த nothing shall construed or constrain meaning of this, இதை எதுவுமே பாதிக்காது. ஸோ இதனுடைய அதிகாரத்தை அது எதுவும் பாதிக்காது என்பதுதான் கூறப்பட்டுள்ளது. ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் as meaning of the APP also. இதில் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லுகிறது உதவி அரசு வழக்கறிஞருக்கு அவரையும் பொருந்தும். ஸோ the name public prosecutor used also denotes the assistant public prosecutor also. That is the basic things. Then the 265K, statement of accused not to be used notwithstanding any part time in force. ஸோ எந்த சட்டத்தில் எது இருந்தாலும் சிஆர்பிசியிலே எங்கே இருந்தாலும் இதில் கொடுக்குற வாக்குமூலம் எதையும் நீதிமன்றம் வேறு எந்த நடைமுறையிலும் பயன்படுத்தக்கூடாது. Whenever an application, a statement is given by the accused under the chapter, the statement should not be used by the court in the subsequent proceedings of the court. That is except for the purpose of the chapter. So whatever the statement is given by the accused under the chapter 265 be
That statement can be used only for this chapter alone, for not any other purpose, for conviction of a trial. There is no amicable settlement upon the statement given by the accused cannot be used in subsequent trial of the case. ஸோ ஒருத்தர் வந்து இதில் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு, நான் இப்படி முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன், சரி இவரே ஒத்துக்கிட்டாரு, அதனால் இவருக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது எந்த விதமான அமிக்கபிள் செட்டில்மெண்ட் ஆகலினா இதில் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தண்டனை எதுவும் அளிக்கக்கூடாது என்பதான் 265K. தட் இஸ் தி பேசிக் திங். அண்ட் தென் 265L நான் அப்ளிகேஷன் ஆஃப் தி சாப்டர். இந்த சாப்டர் வந்து எதுக்கு பொருந்தாது என்றால், நத்திங் திஸ் சாப்டர் ஷல் அப்ளை டு ஜுவைனல் ஆர் சைல்டு. ஜுவைனல் ஜஸ்டிஸுக்கு இதுக்கு வந்து இந்த விதி பொருந்தாது. ஸோ ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ஸுக்கு கேர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு இந்த ஜுவைனலை ட்ரையல் பண்ணுறதுக்கு இந்த அத்தியாயத்தை பயன்படுத்தக்கூடாது. ஏன் அஃபென்ஸ் ஜுவைனல் இஸ் அன் அக்யூஸ்ட் is dealt under the Juvenile Justice Act. In Juvenile Justice Act, the Plea bargaining chapter should not be used. ஒரு சிறு குற்றம் சிறார் குற்றம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள பொழுது இந்த 265 அத்தியாயத்தை பயன்படுத்தக்கூடாது. ஸோ அந்த மாதிரி திஸ் இஸ் தி பேசிக் திங்ஸ் ஆஃப் பீடியா பார்கெனிங். ஸோ இதில் வந்து தண்டனை வந்து எனக்கு குறைச்சி கொடுங்க, எனக்கு குற்றத்தை ஒத்துக்கிறேன், ஏதோ கேஸை முடிச்சு விடுங்கன்னு சொல்லி பேரம் பேசுகிறது தான் திஸ் சாப்டர் இஸ். ஆப்ஜெக்ட் ஆஃப் தி சாப்டர் இஸ் we are entitled to bargain the sentence to be awarded. Punishment and conviction. If it is conviction, then the punishment will be maximum or can be awarded. We are entitled to give lesser sentence. We can bargain with the court, that is the market, and we are entitled to get a sentence, lesser sentence, that is the அந்த மாதிரி பேரம் பேசி எனக்கு தண்டனை கம்மியாக கொடுங்க, நான் ஒத்துக்கிறேன், ஏதோ பார்த்து முடிச்சு விடுங்கன்னு சொல்லி ஒரு பேரம் பேசுறதுக்கு தான் இந்த சாப்டரை பயன்படுத்தப்படுகிறது. With this I conclude this class. Thank you for watching. If you like it, you can put a comment.